நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வளையாத மரங்கள். ஆசிரியர் அன்னூர் K.R. வேலுச்சாமி. நாம் எதை பெற வேண்டும் என நினைத்தோமோ அதையும் அவர்கள் விரும்புகின்ற அனைத்தையும் தவறாமல் வாரிசுகளுக்கு கொடுத்துவிட வேண்டும் என நினைக்கும் மனநிலை கொண்ட பெற்றோர்களில் ஒருவர்தான் நாராயணன். ஓடைக்கற்களில் கட்டப்பட்டு சுண்ணாம்பு காரையில் பூசப்பட்ட சுவரும் அதன் மீது பனை மரச்சட்டங்களையும் பாக்கு தப்பைகளையும் வைத்து சேமையோடு வைந்த பாட்டன் கட்டிய 2 அறைகளும் அதற்கு முன் திண்ணையும் உள்ள வீட்டில் பாட்டனும் தாத்தாவும் தந்தையும் பின் தானும் வாழ்ந்துவிட்ட நிலையில் தம் குழந்தைகளுக்கு தற்காலத்திற்கேற்ப புதிதாக மனைகளை பிரித்து விற்கும் இடத்தில் மனையிடம் வாங்கி 4 படுக்கை அறைகள், சமையல் அறை என நகர வாழ்க்கையின் ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவது போல் தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி, கட்டில்கள், மெத்தைகள், பைக், கார் என தேவைகளை பெற சிக்கனமாக செலவு செய்து மிச்சம் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பில் இவை அனைத்தையும் செய்திருந்தார். தான் அரசு பள்ளியில் படித்திருந்தாலும் நகரிலேயே அதிக கட்டணம் கட்டும் பள்ளியிலும் கல்லூரியிலும் மகன்களை 2 பேரையும் படிக்கவும் வைத்திருந்தார். கடனும் வைத்திருக்கவில்லை. 50 வருடங்களுக்கு முன் வெறும் 1000 ரூபாய் கடனை உள்ளூரில் கந்து வட்டிக்காரரிடம் வாங்கி வருடத்திற்கு ஒரு முறை தோட்டத்து விவசாயத்திலிருந்து கிடைக்கும் தானியத்தை வட்டிக்கே கொடுக்கும் நிலைமையில் பல வருடம் கடனே அடையாமல் தான் வேலைக்கு சென்ற பின் கடன் அடைந்ததை நினைத்து வருமானம் வந்த பின்பே தேவைக்கான பொருளை வாங்கி பழகியிருந்தார் நாராயணன். மனைவி மாலதியும் அவரது நினைப்பிற்கேற்ப சிக்கனமாக இருந்து குடும்பம் நடத்தியதில் தங்களுக்கான வீடு போக 4 வீடுகளை வாடகைக்கு விட்டு வருமானம் வரும் அளவிற்கு முன்னேறி இருந்தார். எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு சமைக்கிறத தாண்டி ஒன்றும் தெரியாது. பசங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்கிறதுல கேரண்டி இல்லை. அதனாலதான் வாடகை வருமானம் வேணுங்கிறது என மனைவியிடம் கூறுவார். கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? எப்ப பாரு போயிட்டா என்ன பண்றதுன்னு புலம்புற வேலையா போச்சு. வாழ்றது போதும், சாகிறத பத்தியா நினைப்பாங்க. வாடகைக்கு வீடு கட்டி விடுறது எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கும் வயசான காலத்துல உபயோகமாத்தான் இருக்கும். அப்படி பேசாம இனிமேலாச்சும் இப்படி பேசுங்க என கூறும்போது மனைவி மீது அன்பு மேலவங்க மறுபடியும் கடினமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என நினைப்பார். வாரிசுகளுக்கு படித்து முடித்து வேலை கிடைக்காத போதும் தான் சிக்கனமாக இருந்து கொண்டு அவர்களது ஆடம்பர செலவுகளுக்கு வெளிநாடு சுற்றுலா சென்று வருவதற்கும் யோசிக்காமல் தனது வங்கி கணக்கிலிருந்து அவர்களது வங்கி கணக்கிற்கு மாற்றி விடுவார். உறவுகளிடையே விசேஷ நிகழ்வுகளுக்கு செய்ய வேண்டிய முறைகளை யோசிக்காமல் செய்து விடுவார். நாராயணன்கிட்ட லட்சுமி வாசம் செய்யறதுனால தாராளம் காட்டுறான் என நட்பு உறவுகள் பேசிக்கொள்ளும் போது புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்துவார். ஆரம்பத்தில் ஒரு வியாபார நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்ற இவர் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட பின் தனியாக வியாபாரம் செய்ததில் வருமானம் கூடியது. திருப்தியாக வருமானம் வந்தாலும் வராமல் போனால் என்ன செய்வது என்பார். நீங்க வரலன்னா என்ன பண்றதுன்னு கல்யாணமான காலத்துல இருந்தே பயத்தோட பேசிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு மன பயத்தை விட பண பயம் ரொம்ப ஜாஸ்தி என்று மனைவியை பார்த்து உலகம் புரியாமைய காலத்தை நீ ஓட்டிட்ட என்பார். அந்த காலத்துல எழுதின சொத்து பத்திரத்தை படிச்சீங்கன்னா பெண்கள் பெயரோட சுக ஜீவனம்னு எழுதியிருப்பாங்க. கல்யாணமாய் 30 வருஷத்துல நானும் சுகஜீவனமா இருந்துட்டேன். நீங்க தான் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம சம்பாதனைன்னு ஓடிட்டே இருந்தீங்க. நானும் ஓடி இருந்தா குழந்தைகளை யார் வளர்த்துவா? சில சமயம் இந்த மாதிரி மனுஷன் கிடைச்சது புண்ணியம்னு தோணும். சில சமயம் சொத்து பத்து இருக்கிற மாப்பிள்ளைய கட்டியிருந்தா பணம்னு அது கூடவே வாழாம நம்ம கூடவும் வாழ்ந்திருப்பாருன்னு தோணும் என மனைவி பேசியதை உன்னிப்பாக கவனித்த நாராயணன் கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. உன்னை இழந்தா தான் இன்னொன்னு பெற முடியுங்கிறது பரம்பரை சொத்து உள்ளவர்கள் சுகபோகியாகி மனைவியோடு கைகோர்த்து கொண்டு சுற்றினாலும் சொத்திலிருந்து வரும் வருமானம் காப்பாற்றி விடுகிறது. அந்த சொத்துக்களையும் அவர்களது முன்னோர்களில் ஒருவர் நம்மை போல் செலவிலும் சுகத்திலும் உண்பதிலும் உறங்குவதிலும் சிக்கனமாக இருந்து சேர்த்து வைத்து போயிருப்பார்.
அந்த முன்னோர்களில் ஒருவராக தற்போது நாமும் நம் வாழ்வு காலத்தை தியாகம் செய்தால்தான் அடுத்து வரும் தலைமுறையினர் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என நினைத்து ஆறுதல் பட்டு கொள்வார். என்னப்பா நாராயணா, பசங்க உனக்கு மேலே வாழ்ந்த பின்னாலையும் நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிற. மளிகையிலிருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் காலை பால் புத்தில் வரிசையில் நிற்கிறதுலேருந்து நீயே பண்ணினா உன்னோட பசங்களுக்கு என்ன தெரிய போகுது? நானெல்லாம் சின்ன வயசுலேயே வாரிசுகளை வேலை செய்ய வச்சு பழகிட்டேன். வளர்ந்த மரங்கள் வளையாதுங்கிறத நீ இப்போதான் புரிஞ்சிருப்ப. இப்போ போய் சொல்லிப்பாரு, குமிஞ்சு குப்பையை எடுத்து போட மாட்டானுங்க. சக நண்பன் நஞ்சன் சொன்னதை கேட்டபோது கண்களில் கண்ணீர் துளி வெளிப்பட்டது. சாமி ராஜா, மளிகை கடையில போய் தாய் மாலதி சொல்லி முடிப்பதற்குள் நிறுத்து. யார்கிட்ட போய் என்ன வேலை சொல்ற? அதெல்லாம் உன்ற புருஷங்கிட்ட வச்சுக்கோ. 2 டிகிரி நான் படித்தது மளிகை சாமான் வாங்க போவா? மகன் ரஞ்சன் பேசியதை வெளியிலிருந்து கேட்டபோது மனம் வெதும்பியபடி எதுவும் பேசாமல் மனைவியிடம் சென்று மளிகை லிஸ்டை தானே வாங்கி போய் சாமான்களை வாங்கி வந்தார் நாராயணன். அப்பா, நான் கூப்பிடுறது காது கேட்கலையா? நீ என்ன செவிடா? கத்தினான் முதல் மகன் ரஞ்சன். சொல்லு தங்கம், சாந்தமாக கேட்டார் நாராயணன். எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்ற ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தன் முகுந்த ஆஸ்திரேலியாவில் மேலே படிக்க போகிறான். நானும் போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீயே முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் என்ன முடிவு பண்ண ஊருக்குள்ளேருந்து 10 பேரை கூப்பிட சொல்கிறியா? இன்னும் பட்டிக்காடாவே இருக்கிற. எப்படியோ இருந்துட்டு போ. எனக்கு 50 லட்சம் ஒரு மாதத்தில் வேணும். படிக்க லோன் கிடைக்கும்னு சொன்னாங்களேப்பா. லோன் போட்டுட்டு அப்புறம் லோன்னு அலைஞ்சு 10 வருஷத்துக்கு நானே லோன் கட்டி சாகணுமா? என்னத்துக்கு அபசகுணமாக பேசுகிற? பின்ன என்ன, வீட்டை அடமானம் வச்சு வாங்கி கொடு. வியாபாரத்தில் நீ சம்பாதிக்கிற வருமானத்தை வீட்டு வாடகையை வச்சு கடனை அடைச்சிடு. மகனின் பேச்சை கேட்டு அதிர்ந்து போறார் நாராயணன். இளைய மகன் நிகிலனும் வேலைக்கு செல்ல பிடிக்காமல் சொந்த தொழில் நண்பர்களுடன் கூட்டாக செய்ய வேண்டும் என கூறியதால் தனது சேமிப்பையும் மனைவியின் நகைகளையும் வங்கியில் அடமானம் வைத்து கொடுத்த 6 மாதங்களில் மொத்தமாக நஷ்டம் என கூறி தற்போது குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு சொல்லும் நிலையில் மூத்த மகனும் இப்படி மனம் போன போக்கில் தன்னை மதிக்காமல் நடந்து கொள்கிறானே என மன வேதனை அடைந்தார். வேதனையை முகத்தில் மறைத்தவர் மகனிடம் சரி என்றவர் படுக்கைக்கு மனதில் வேதனை மேலோங்க உறங்கச் சென்றார். மகனும் தந்தை சம்மதித்து விட்டார் என புரிந்தவாறு மகிழ்ச்சியை முகத்தில் வெளிக்காட்டாமல் மனதில் மகிழ்ந்தபடி தனது அறைக்கு சென்றான். நாராயணன் கண்களில் கண்ணீர் கசிந்தது. சிறு வயதிலிருந்து தன் தந்தையின் சொல்மீறி நடக்காத தனது நிலையுடன் தன் சொல்லை கேட்காத தனது தனையனின் நிலையை ஒப்பிடவே முடியாமல் தவிர்த்தார். காலையில் தந்தை படுத்திருந்த அறையை வந்து பார்த்த நாராயணன் மகன் ரஞ்சன் தந்தையை காணாமல் அதிர்ச்சி அடைந்தான். போன் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. உறவுகளிடம் போனில் விசாரித்தான். யாரும் வரவில்லை என கூறியதால் ஏதும் புரியாமல் காவல்துறையில் புகார் செய்தான். அவரது அலைபேசி எண்களை ஆராய்ந்த போது போன் அருகிலுள்ள கிணற்றில் கிடப்பதாக காட்ட கிணற்று நீரை முற்றிலும் தீயணைப்பு துறையினர் வந்து இறைக்க போன் கிடைத்தது. தேடினார்கள். பல ஊர்களிலும் தேடிக்கொண்டே இருந்தார்கள். எங்கு தேடியும் நாராயணனை கண்டுபிடிக்க முடியவில்லை. கணவனை காணாததால் கண்ணீர் வடித்து கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த தாய் மாலதியை பக்கத்தில் இருந்து கவனித்தான். தந்தை செய்த அனைத்து வேலைகளையும் குடும்பத்துக்காக தானே செய்தான். தந்தையின் பங்கை தன்னால் சரி செய்யவே முடியாது என்ற உணர்ந்தான். தந்தை இறந்து போயிருக்க மாட்டார், திரும்பி வருவார் என நம்பினான். இது நாள் வரை சாமியே இல்லை என்றவன் கோவிலாக ஓடினான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஒரு வேலைக்காரரை போல ராத்திரி பகல் பார்க்காம பாடுபட்டவரை இப்படி மனசை நோகடிச்சு காணாம போக வச்சிட்டியே என கோபமேறியபடி தன் தலை மீது பாறங்களை தூக்கி யாரோ போடுவது போல் இருந்தது. படுக்கையிலிருந்து பதறியபடி எழுந்தான். முதலில் ஓடி சென்று தந்தையின் அறையை திறந்து பார்த்தபோது மன உளைச்சல் தந்த அசதியில் வெகுளியாக போர்வை கூட போர்த்தி கொள்ளாமல் குரட்டை விட்டு உறங்கி கொண்டிருந்தவனின் காலடியில் அமர்ந்தார் ரஞ்சன். தந்தையை போலவே கடன் வாங்காமல் படித்த படிப்பிற்கு கிடைக்கும் வேலைக்கு போக முடிவெடுத்தவன் வாழ்வில் முதலாவதாக தந்தையின் கால்களை பிடித்து விட்டான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேட்டமைக்கு நன்றிகள் பல. நன்றி, வணக்கம்.